ஒரு இந்துக்கள்ல ஒரு பழமொழி இருக்கு, அதாவது ராமலிங்க அடிகளார்னு தெரியும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மலை மேல மழை பெய்த பிறகு அது என்ன சுற்றோடைகளை ஒட்டியா இருக்கு, அதுக்கு ஆறுகளான்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். இந்த ஆறு யமுனை, கங்கை, பிரம்மபுத்திரான்னு வழங்குறோம், கூப்பிடுறோம். ஆனா இந்த ஆறெல்லாம் சேர்ந்து கடைசியில ஒரே கடல்ல தான் போய் சேருது. அதே போல இறைவன் என்பவன் ஒருவன் தான் அப்படின்னு மற்ற மதங்கள் சொல்லி வருகிறது. அப்படி வரும்போது கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பைபிளை தான் முக்கியமா வச்சு அவர் தான் இயேசுதான் உண்மையான தேவன் அப்படின்னு வழங்குறாங்க. அதே போல இந்துக்கள்ல பார்க்க போனா அவங்க முருகனையும் சிவனையும் வச்சுட்டு பகவத்கீதை தான் முக்கியமானதுன்னு வச்சிருக்காங்க. இப்படி தொழுதுட்டு வரும்போது ஏன் கிறிஸ்தவர்கள் மட்டும், மற்றவர்கள் இருக்கும்போது கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் மற்றவர்களும் இந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது ஏன் இந்த முஸ்லீம்கள் மட்டும் அல்லாஹ்வினுடைய கொள்கை தான் முக்கியம், அல்லாஹ் என்பவர் தான் முக்கியம் என்பதை வலியுறுத்தி வருகிறார்கள்? எதனால் என்பது ஐயா பேர் என்ன? பாக்கியநாதன். ஐயா பாக்கியநாதன் அவர்கள் மிக அழகான அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதாவது ராமலிங்க அடிகளார் சொன்ன உதாரணம் காட்டி, மழை பெய்யுது, பாறையில அந்த மழை விழுது, பாறையிலிருந்து வடிந்த அந்த தண்ணீர்கள் ஆறுகள்ல போய் கலக்குது, எல்லா ஆறுகளும் போய் ஒரு கடல்ல போய் கலந்துருது. அந்த மாதிரி எல்லா மதங்களுமே ஒரு இறைவன்கிட்ட போய் சேரக்கூடிய வழிதான் அப்படிங்கறது எல்லாரும் ஒத்துக்கிற போது இஸ்லாம் மட்டும் ஏன் ஒத்துக்கிறல? அதான் அவங்க கேட்கறாங்க. இஸ்லாம் மட்டும் ஒத்துக்கிறது இல்ல, எம்மதமும் சம்மதம்ங்கிறது இஸ்லாம் ஒத்துக்கல, கரெக்ட் தான் கேட்கறது. எல்லாம் சரின்னு ஒத்துக்கிற வேண்டியதானே அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது இந்த உதாரணம் அழகான உதாரணம். இது இந்த உதாரணம் சொல்றாங்கல்ல, எல்லா நதிகளும் கடலில் தான் கலக்கிறது, அது உண்மை. இந்த நதிகள்ல போய் நதிகள்லாம் கடல்ல கலக்கிற காரணத்தினால எல்லா வழிமுறைகளும் ஒரு இடத்துல தான் போய் சேருங்கிற அந்த ஒப்பீடு இருக்குல்ல, அது சரியில்லைங்க. இப்ப இதே மாதிரி எல்லா நதியும் போய் கடல்ல கலக்கிறதுனால நீங்க பாரிஸ்ல பேருந்து நிலையத்தில் போறீங்க, பஸ் நிக்குது, நிறைய பஸ் நிக்குது. நீங்க எல்லா பஸ்ஸும் எங்க ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்து ஏறுவீங்களா? பார்த்து ஏறுவீங்களா? ஒவ்வொரு பேருந்தும் ஒரு பக்கத்துக்கு போகும். ஒரு திருவள்ளூர் பேருந்து நிலையத்துக்கு போறீங்க, எந்த பஸ்ஸா இருந்தாலும் ஏறிக்கிட்டு போக மாட்டோம், நாகர்கோயில் போட்டிருக்கான்னு பார்ப்போம், அதுல ஏறித்தான் நாகர்கோயிலுக்கு திருநெல்வேலிக்கு மதுரைக்கு போவோம். அது மாதிரி பெங்களூர்னு போட்டிருக்கிற வண்டியில ஏறித்தான் பெங்களூருக்கு ஓசூருக்கு போவோமே தவிர ஓசூர் வண்டியில ஏறி உட்கார்ந்துகிட்டு நாகர்கோயிலுக்கு டிக்கெட் கேட்க மாட்டோம், கேட்டாலும் இறக்கி விட்டுருவாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில பாக்குறோம், எல்லாம் போய் ஒரு இடத்துல சேரக்கூடிய நதிகளும் இருக்கிறது, வெவ்வேறு வழிகளில் போய் சேர்ந்து இலக்கு அடைய வேண்டியவைகளும் இருக்கிறது. இதுவும் இருக்குது உலகத்துல, அதுவும் இருக்குது. இப்ப இந்த மதங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த உதாரணம் பொருந்தும், அது சிந்திக்கணுமா இல்லையா? இப்ப நான் கேட்கிறேன், கடவுள் என்பவன் ஒரே ஒருவன் தான், அவனுக்கு மனைவி இல்லை, அவனுக்கு பிள்ளை குட்டிகள் கிடையாது, அவனுக்கு அண்ணன் தம்பி கிடையாது, கடவுளுக்கு தூக்கம் கிடையாது, கடவுளுக்கு மறதி கிடையாது, கடவுளுக்கு முதுமை கிடையாது, கடவுளுக்கு பலவீனம் கிடையாது, கடவுளுக்கு அசதி கிடையாது, கடவுளுக்கு சோர்வு கிடையாது, கடவுளுக்கு உணவு தேவைகள் கிடையாது, கடவுளுக்கு மலஜலம் கழிக்கிற தேவை கிடையாது. இப்படி ஒரு மதம் சொல்லுது, இஸ்லாம் சொல்லுது. இது ஒரு நம்பிக்கை. இன்னொரு நம்பிக்கை என்ன சொல்லுதுன்னா, கடவுளுக்கு ஒரு மனைவி உண்டு, கடவுளுக்கு ஒரு மகன் உண்டு, அந்த மகன் எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து கொள்கிறார், கடவுளுடைய பிள்ளை அவரு. இப்படி ஒரு சித்தாந்தம் சொல்லுது. இன்னொரு சித்தாந்தம் என்ன சொல்லுது, கடவுளே நிறைய பேர் இருக்கிறாங்க, 3 கடவுள் இருக்கிறாங்க, முக்கியமான கடவுள். ஒரு கடவுள் படைப்பதற்கு மாத்திரமே உள்ளவர், இன்னொரு கடவுள் காக்கிறதுக்கு மாத்திரம் அந்த இலாக்கா வச்சிட்டு இருக்கிறாரு, இன்னொரு கடவுள் அழிக்கிற டிபார்ட்மெண்ட் மட்டும் அவற்றை உள்ளது. இப்படி 3ஆக அதை பிரித்துக் கொள்றோம். அந்த 3 பேருக்குமே மனைவி இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசாபாசங்கள் இருக்குது. கடவுள் தூங்குறாரு, கடவுள் தூங்குறது கடவுள் நம்ம எழுப்பி விடணும், அவர் திருப்பள்ளி எழுச்சி பாடணும், மணி அடிக்கணும், அப்புறம் தான் அவர் எந்திரிப்பாரு. இப்படி எல்லாம் இது ஒரு நம்பிக்கை. நான் இதுக்கு எத்தனை விதமான நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல வர்றேன். எல்லாம் எப்படி ஒரு இடத்துக்கு சேரும்? ஒரு கடவுள் தான் என்பதும் இல்ல இல்ல 2-3 கடவுள் தான் என்பதும் ஒரே இடத்துக்கு சேருமா? எப்படி ரெண்டும் ஒன்னா சேரும்? கடவுளுக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லக்கூடியதும் இல்ல கடவுளுக்கும் பொண்டாட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லுவதும் ஒரு இடத்துல கொண்டு எப்படி விடும்? ஒரே மாதிரி எல்லாம் சொன்னா ஒரு இடத்துல கொண்டு விட்டுரும். ஒவ்வொன்னும் சொல்றது இதுக்கு வேற போட்டு அதுக்கு வேற போட்டு போட்டிருக்கு. இந்த போர்டு கடவுளுக்கு மனைவி உண்டு, மக்கள் உண்டு, ஆசாபாசம் உண்டு, தூக்கம் உண்டு. அப்ப அதை பாட்டு திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாய் எல்லாம் படிக்கிறோம்ல,
பார்க்கடல்ல கடவுள் தூங்கிட்டு இருக்கிறார். நம்ம இஸ்லாமிய தூங்குனா கடவுள் எப்படிப்பா? தூங்குற நேரத்தில் ஒருத்தன் கேட்டானா யாரு கேட்பாத? தூங்குற நேரத்தில் ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணுவான். அந்த பிரார்த்தனை யார் சரியா இருக்கிறது? அந்த நேரத்தில் யார் இந்த உலகத்தை இயக்குறது? அதனால கடவுள் தூங்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப ரெண்டும் எப்படி ஒரு இடத்துல வந்து சேர்க்கும்? ஏதாவது ஒண்ணு சரின்னு சொல்லுங்க. இது முரண்பாடு. அதாவது ஒருத்தன் சொல்றான் 5 5 எத்தனை 10ங்கிறான் ஒருத்தன். ஊர்த்த கேட்கிறேன் 5 5 12ங்கிறாரு இவரு. அவர்கிட்ட கேட்கிறேன் 5 5மா 5 5 20 எல்லாம் சரிதான் நான் சொல்லுவேனா? ஒருத்தர் 5 5 10ங்கிறாரு, ஒருத்தர் 5 5 20ங்கிறாரு, ஒருத்தர் 5 5 12ங்கிறாரு. 3 பேரும் சொல்றீங்க, 3 எல்லாம் ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுதான். 3ம் சரிதான் நான் சொல்லுவேனா? 5 5 20 அப்பா சொல்ற, அது எப்படி சரியா இருக்கும்? 5 5 12 தப்புல, அது 5 5 10 தானே. அப்ப வாத்தியார் இப்படி இதே உதாரணத்தை காட்டினா என்ன பண்றது? இப்ப எல்லா நதிகளும் போய் கடல்ல கலக்கிற மாதிரி ஒரு வாத்தியார் பாடம் நடத்துறாரு, மாணவனுக்கு பரிச்சை வைக்கிறாரு. அவன் அக்பருக்கு பதில் அவுரங்கசீப்பை பத்தியும், அவுரங்கசீப் பதில் அக்பரை பத்தியும் எழுதி வச்சுட்டு போயிட்டான் பரிச்சையில. நீ எழுதும் சரி, நீ எழுதும் சரிதான், அப்படியா சொல்லுவோம்? சரி தவறுன்னு சிந்திக்கிறவங்க இருக்கல மனிதனுக்கு. இது சரி இது தவறுங்கிற அடிப்படையில சொல்லணுமே தவிர எல்லாம் சரின்னு சொல்வது ஒரு காலத்திலும் சரியா இருக்காது. எப்ப சரியா இருக்கும் தெரியுமா? எல்லாம் சரிங்கிறதுக்கு காரணம் இருக்கணும். இப்ப சட்டை போடுறோம், நீ பருத்தியில வேண்டாலும் போட்டுக்க, ஆடையை மறைக்கும். நீ வந்து டெர்லின்ல வேண்டாலும் போட்டுக்க, அதுவும் பரவாயில்ல. பட்டுல வேண்டாலும் போட்டுக்க, இது ஓகே. ஆடையை எல்லாமே அந்த மானத்தை மறைக்கும், அந்த வகையில ஓகே. அப்படி ஒற்றுமை இருக்கிற விஷயத்தில் சொன்னால் அதை ஒத்துக்கலாம், எல்லாம் சரிதாங்கலாம். அதாவது ஒரு பஸ் போகுது, நாகர்கோவில் போட்டாலும் ஏறிக்க, திருநெல்வேலிக்கு போறவன் திருநெல்வேலி போட்டாலும் ஏறிக்க, அட மதுரைண்டு போட்டா கூட ஏறி இறங்கி இன்னொரு பஸ்ல மாறி போய்க்கேன்னு சொன்னா அது ஒரு இலக்குல போய்கிட்டு இருக்கிறனால சரின்னு சொல்லலாம், சரின்னு சொல்லிக்கலாம். இலக்கே வேற வேறையா இருந்தா சொல்லுவீங்களா? நீ வந்து நாகர்கோவில் பஸ்ல ஏறிட்டு பெங்களூருக்கு வேண்டாலும் ஏறிக்க, புதுடில்லிக்கு வேண்டாலும் ஏறிக்க, கல்கத்தாக்கு வேண்டாலும் ஏறிக்க, பம்பாய்க்கு வேண்டாலும் ஏறிக்கன்னா அது சரியா வராது. ஏன்னா இலக்கு வேறையா போச்சு. அப்ப நீங்க பார்க்கணும், ஒவ்வொரு மதத்தினுடைய இலக்கும் ஒரே மாதிரியா இருந்தால், எல்லா மதமுமே கடவுள் ஒண்ணுன்னு சொல்லி, எல்லா மதமுமே கடவுளுக்கு புள்ள குட்டி இல்லைன்னு சொல்லி, எல்லா மதமுமே கடவுள் பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவன் சொல்லிக்கிட்டு சில வழிமுறைகள் அப்படி வித்தியாசம் பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாம் சேர்த்தானப்பா, எல்லாம் தானே சொல்றாங்களாம். வெவ்வேறு கொள்கைகளை சொல்லும் பொழுது எப்படி ஒரு இடத்துல போய் சேர்க்கும்? வெவ்வேறு கொள்கையா இருக்கும் போது ஒரே இடத்துல கொண்டு சேர்க்கணும் எப்படி நம்புறது? அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, சிந்திங்க. இந்த உலகம் ஒரு பூமி தான் இருக்குது, நம்ம வாழக்கூடிய ஒரு பூமி. இது கடவுளை நம்பக்கூடியவர்கள், நம்பாதவங்களை விட்டுருவோம். நம்புறவங்க பார்வையில பூமியை கடவுள் படைச்சார். இந்த பூமியை கடவுள் படைச்சார். யாரு படைச்சாரோ ஒரு கடவுள். இது தமிழ்நாட்டை ஒருத்தர் துண்டா தனியா படைச்சா ஒட்டி வச்சாரு? இல்ல, ஒரு உருண்டை இது. இந்த ஒரு உருண்டையை எவர் படைச்சார் அவர் பேர் கடவுள். ஒரு சூரியன், அதை எவர் படைச்சார் அவர் கடவுள். ஒரு சந்திரன் எவர் படைச்சார் அவர் கடவுள். ஆகாயம் எவர் படைச்சார் அவர் கடவுள். ஒருத்தர் தான் இருக்க முடியும். இப்படி ஒரே கடவுளுக்கு பின்னாடி போனா மனிதர்களுக்கு மத்தியிலே சமத்துவம் வரும். என் கடவுள் உன் கடவுள் வராது, எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் தானே. அப்புறம் உன் கடவுள் என் கடவுள், தமிழனுக்கு ஒரு கடவுள், மலையாளிக்கு ஒரு கடவுள், ஏன் இப்படி சொல்றீங்க? எல்லாம் ஒரு கடவுள் போனா உலக சகோதரத்துவம் வந்துருமா இல்லையா? இப்படின்னு சொல்லுவதும் எப்படி சரியா வரும்? இன்னொன்னு சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்கா, எல்லாம் வந்து ஒரே இடத்துல போய் சேர்க்குங்கிற தப்புங்கிறதுக்கா. ஏன்னா இது வந்து நிறைய ஒரு தவறாக நம்ம சமுதாயத்தில் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த மனிதனுடைய தோற்றத்தை பற்றி இஸ்லாம் ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த உலகத்துல எத்தனை மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தாலும், எந்த நாட்டில் அவங்க வாழ்ந்தாலும், எந்த நிறத்தில் இருந்தாலும், எந்த பாலை சேர்ந்தவர்களா இருந்தாலும், இவங்க அவ்வளவு பேருமே ஒரே ஜோடியில் தான் உருவானார்கள் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் படைச்சது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையை தான், ஒரு ஜோடியை தான். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரே ஒரு ஜோடியை தான் கடவுள் படைச்சார். அந்த ஒரு ஜோடிக்கு மத்தியில இனவிருத்தி ஏற்பட்டு அவர்கள் பல்கி பெருகித்தான் இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு 600 கோடி மக்களை தொட்டுக்கிட்டு இருக்கணும். நம்ம 600 கோடி பேருக்கு ஒரே ஒரு மூல பிதா தான், ஒரே ஒரு மூல தாய் தான். இது இஸ்லாம் சொல்லுது. நம்மளா பிரிஞ்சுக்கிட்டோம். அது அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய தகுந்த மாதிரி நிறம் மாறி போச்சு. நம்மளா அங்க கலந்து பேசணும், ஒரு மொழி உண்டாக்கிடுச்சு. நம்மளா ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இது தமிழ்நாடு, மலையாளம், இந்தியா, பாகிஸ்தான் நம்மளா அதை பிரிச்சுக்கிட்டோம். உலகத்துல கடவுள் படைச்ச மேப்புல இந்த கோடுகள்லாம் இல்ல. கடவுள் படைச்ச அந்த உலகத்துல தமிழ்நாட்டுக்கு இல்ல, அல்ல கடவுள் படைச்ச மேப்புல உண்டா? மனிதன் உண்டாக்குன மேப்புல இருக்குது. கடவுள் படைச்ச அந்த உலக உருண்டைக்குள்ள இது வரைக்கும் தமிழ்நாடு அவர் கோடு போட்ட வைக்கல, அவர் ஒரே உருண்டையை தான் படைச்சு வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அப்படி செதறி போய் நம்ம இது ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை. மனிதன் பூரா அவன் பிராமணனா இருந்தாலும், செட்டியாரா இருந்தாலும், முதலியாரா இருந்தாலும், தலித்தா இருந்தாலும், மதத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவனா இருந்தாலும், இந்துவா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், புத்தனா இருந்தாலும், மதமே இல்லாத நாத்திகனா இருந்தாலும்
அவன் எல்லாமே ஒரு அப்பனுக்கும் ஒரு அம்மாவுக்கும் பிறந்து பிறகு ஆளுகிறான், எல்லாம் அண்ணன் தம்பி தான். இது இஸ்லாம் சொல்லுதுங்க. மனிதனுக்கு மத்தியில் வித்தியாசம் கிடையாது. இதுவும் இல்ல, அப்படி கிடையாது. இந்த ஆளுக்கு மட்டும் கடவுள் தலையில இருந்து வந்தவங்க, இந்த ஆளுக்கு மட்டும் கடவுளுடைய இடுப்புல இருந்து வந்தவங்க, இந்த ஆளுக்கு மட்டும் கடவுள் தொடையில இருந்து வந்தவங்க, இந்த ஆள் மட்டும் கடவுள் காலில இருந்து வந்தவங்க, இந்த ஆளு கடவுளுக்கு இடமே இல்லாம இவங்க 5வது இதுல பஞ்ச மருந்து உள்ளவங்க, இது ரெண்டும் ஒரு இடத்துக்கு ஒண்ணு சேர்க்குமா? இது ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது உலகத்துல. இப்படி ஒரு மத நம்பிக்கை இருக்குன்னு வைங்களேன். மனிதனுக்கு மத்தியில பிறப்படிப்படையிலே வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியது ஒரு சித்தாந்தம். பிறப்படிப்படையில் எவனும் உயர்ந்தவன் கிடையாது. அவனுடைய கொள்கை, கோட்பாடு, செயல்பாடு, நன்னடத்தை அதை வச்சு உயரலாம் ஒருத்தன். நான் என்னுடைய அறிவை கொண்டு உயரலாம், ஆற்றலை கொண்டு உயரலாம், செல்வத்தை கொண்டு உயரலாம், திறமையை கொண்டு உயரலாம், உழைப்பை கொண்டு உயரலாம், அது ஒத்துக்கலாம். பிறப்பிலேயே நான் இங்க பிறந்ததுனால நான் சிறந்தவன் ஒத்துக்கிற முடியாது. நான் யார் தெரியுமா? இங்க பிறந்தவன், அதனால உனக்கு என்ன, அதை ஒத்துக்கிற முடியாது. அப்ப நான் கேட்கறது என்ன தெரியுமா? இந்த ரெண்டு சித்தாந்தங்களும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்க்குமா? ரெண்டு ஒன்னா? 5 5 10ங்கிறது 5 5 20 சொல்வதற்கு மத்தியில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? அதை விட கூட வித்தியாசம் இருக்கா இல்லையா? மனிதன் பூரா ஒரே இனம்னு சொல்வதற்கும் மனிதனே பல இனம்னு சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எப்படி நீங்க நிறைய முரண்பாடு இருக்கு. விதவைகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மதம் சொல்லுது, அதுவும் சரிதான். தன்னைத்தான் வேணும், விதவைகளுக்கும் உணர்ச்சி உண்டு ஒரு மதம் சொல்லுது, ரெண்டும் சரிதான் ஒத்துக்குறீங்களா? எல்லாம் ஒரு இடத்துக்கு சேர்க்குதுன்னா விதவைகளை கல்யாணம் பண்ணக்கூடாது, உடன்கட்டை ஏறணும், அதுக்கு என்ன இப்ப சட்டத்தில் இடம் இல்லாதனால கல்யாணம் பண்ணாம இருக்கணும். இன்னொரு மதம் சொல்லுது இல்ல, கண்டிப்பா அவங்களும் உணர்ச்சி உண்டு, ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியான அதே உணர்வுகளும் ஆசாபாசங்களும் பெண்களுக்கு உண்டு சொல்லுது. ரெண்டும் சரினா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணணுங்க, அதுவும் சரிதான், பண்ணக்கூடாது அதுவும் சரிதான். இது எப்படிங்க ஏத்துக்கிறீங்க நீங்க? விதவைக்கு கல்யாணம் பண்ணலாங்கிறது சரி, பண்ணக்கூடாதுன்னு சரிதான் ஒத்துக்கிறோமா? முரண்பாடு இருக்கா இல்லையா? முரண்பட்ட அம்சங்கள் ஏராளமா இருக்கு ஒவ்வொரு மதத்துக்கு மத்தியிலே. இன்னும் ரெண்டு முரண் அல்ல. இஸ்லாமிய மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் நிறைய முரண்பாடுகள், இந்து மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் நிறைய முரண்பாடுகள், அந்த ரெண்டு மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் நிறைய முரண்பாடுகள். இவ்வளவு முரண்பாடு இருக்கும் போது முரண்பாடுகளை ஒரு மனிதன் ஒத்துக்கிற கூடாது. முரண்பாடுகளை ஏதாவது ஒண்ணுதான் ஏத்துக்கணும். முரண்பாடு இல்லாதவைகளை என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் ஏத்துக்கலாம். இப்ப நான் நிக்கிறேன், நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இது முரண்பாடு இல்ல. நான் நிக்கிறேன்னு சொல்றதை நீங்க நம்பலாம், இவர் உட்கார்ந்து இருக்காரு நம்பலாம். நான் என்ன சொல்றேன்? நான் நிக்கிறேன் உட்கார்ந்து இருக்கிறேன், இது நம்ப கூடாது. அட ஒண்ணு நிக்கிறேன்னு சொல்லி இல்ல உட்கார்றேன்னு சொல்லி ரெண்டு எப்படி செய்வோம்? ஒரு நேரத்துல ஒரு மனுஷன் நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியுமா? நான் உங்கள்ட்ட சொல்றேன், நான் நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், நல்லா தானே இருந்தான்னு சொல்லுவீங்க, சொல்லுங்களா இல்லையா? இதை ஒத்துக்கிற மாட்டீங்க. நான் நிக்கிறேன், இவர் உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னா ஒத்துக்குறீங்க. அது சரி, நீ நிக்கலாம், அவர் உட்கார்ந்து இருக்கலாம், அது ஒத்துக்கிறது, அறிவு ஏத்துக்கிறது. அப்ப முரண்பாடுகளை நம்ம அறிவு எப்பவும் ஒத்துக்கிற கூடாது. அப்ப எல்லா மதங்களுக்கு மத்தியில முரண்பாடு இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. சில ஒற்றுமையான ஒன்று அம்சங்கள் இருக்கலாம். திருடக்கூடாது, எல்லா மதமும் திருட சொல்லல, எந்த மதமும் சொல்லல. விபச்சாரம் அம்சங்கள் அதுல ஓகேன்னு சொல்லுங்க, எல்லா வகையிலையும் ஓகேன்னு சொல்லக்கூடாது. வித்தியாசம் உள்ளது வித்தியாசமா எடுத்துக்கணும். அந்த அடிப்படையில தான் எம்மதமும் சம்மதம்லாம் சொல்லக்கூடாது. இதுதான் சரின்னு ஒவ்வொருத்தரும். அது மாதிரி இந்து மதத்தில் உள்ளவங்க அது சரின்னு நம்பணும், இல்லைன்னா வெளியே வந்துடணும். கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவங்க அது சரின்னு நம்பணும். இதுவும் சரி அதுவும் சரின்னா அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை, எந்த பிடிப்பும் இல்லை, எந்த ஒரு சிந்தனையும் அவங்க செலுத்தலேன்னு ஆயிரும். இந்த ஐயாட்ட கொடுங்க சாதிக்க